கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரியும் கொஸ்டின் கேட்கறதுக்கு வந்து பாசிபிலிட்டீஸ் இருக்குன்றதுக்காக, ஒரு பிராக்டிஸ்க்காக இந்த கொஸ்டின் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நீங்க எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இது வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின். எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. எந்த ஒரு கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ப்ராப்பரா ஆன்சர் பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தி ஈக்விலிபிரியம் எக்ஸ்பிரஷன் ஃபார் த கேஸ் ரியாக்ஷன் ஒரு ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து குடுத்திருக்காங்க. ரைட் த பேலன்ஸ்ட் கெமிக்கல் ஈக்குவேஷன் கரஸ்பாண்டிங் டு திஸ் எக்ஸ்பிரஷன். எப்பவுமே நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஈக்குவேஷன் குடுப்பாங்க. அது நம்ம கேசிக்கான ஃபார்முலா வந்து நம்ம எழுதுவோம். இங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா, கேசிக்கான ஃபார்முலா வந்து குடுத்துருக்காங்க. நம்ம ரியாக்ஷன் வந்து நம்ம எழுதணும். அப்ப கேசி நம்ம எப்படி ஜெனரலா எப்படி எழுதுவோம்? ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை ரியாக்டன்ட் சைடு. அப்ப நமக்கு என்ன இருக்கும்? நியூமரேட்டர்ல இருக்கிறது வந்து நமக்கு வந்து ப்ராடக்ட் சைடு வந்து வரணும். டினாமினேட்டர்ல இருக்கிறது வந்து ரியாக்டன்ட் சைடுல வந்து நமக்கு வந்து வரணும். அப்ப ரியாக்டன்ட் சைடு நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா, நைட்ரிக் ஆக்சைடு வந்து NO வந்து வரணும். அந்த பவர் வந்து நமக்கு 4 இருக்கு இல்லையா? அப்ப நமக்கு என்ன கோஎஃபிஷியன்ட் வந்து நமக்கு வந்து 4 வந்து வரணும். ஓகே. அப்ப பிளஸ் நமக்கு என்ன வரணும்? 6 வாட்டர் மாலிக்யூல். அப்ப பவர் வந்து நமக்கு வந்து கோஎஃபிஷியன்ட்டா வரும். இதுல நமக்கு வந்து டினாமினேட்டர் வந்து நமக்கு வந்து ரியாக்டன்ட்ல வந்து வரும். ப்ராடக்ட் சைடு வந்து நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 4 அம்மோனியா மாலிக்யூல் NH3 பிளஸ் நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, 5 O2 மாலிக்யூல் வந்து நமக்கு வந்து வரும். ஓகே. 5 O2 மாலிக்யூல். ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம என்ன பண்ணிருப்போம் பார்த்தீங்கன்னா, ஈக்குவலிபிரியம் கான்ஸ்டன்ட் நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்போம். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து ஈஸியா நீங்க வந்து பண்ணிடலாம். பட் ஆனா நான் ஜெனரலா என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கொஸ்டினுமே நீங்க வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. சப்போஸ் வந்து இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கறாங்கன்னு வச்சுக்கங்களேன். நீங்க அந்த கொஸ்டினை ரீட் பண்ணி பார்க்குறீங்க. உங்களுக்கு வந்து ஈஸியா அந்த மாதிரி இருக்குது. அப்ப நீங்க வந்து சரி ஓகே நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்க. இதே சேம் கொஸ்டின் வந்து எக்ஸாம்ல கேட்கறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரும். இதுல வேற ஏதாவது கேட்பாங்களோ? வேற ஏதாவது ட்ரிக் வந்து இருக்குமோ? இவ்ளோ சிம்பிளா நமக்கு வந்து எக்ஸாம்ல கேட்பாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு கூட பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால நீங்க எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த கொஸ்டினுக்கு வந்து இதுதான் ஆன்சர்ன்னு எழுதி பாருங்க. இந்த ஆன்சர் தானான்னு சொல்லிட்டு நீங்க கரெக்ட்டா நீங்க செக் பண்ணி பாருங்க. இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். ஸோ எதையுமே நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க.